15 டேஸில் 1.5 கேஜிஸ் குறைஞ்சிருக்கேன். இது கம்மியான வெயிட்டு தான் குறைஞ்சிருக்கேன். ஏன்னா நான் நடுவில் வீட்டில் 2 ஃபங்க்ஷனுன்னு சொல்லிட்டு நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுனால வெயிட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி மீலில் வந்து எக்கு, பன்னீர், சுண்டல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹை ப்ரோட்டீன் மீலாக எடுத்துக்கிட்டேன். அரௌண்ட் 12:30க்கு ஒரு காஃபியை குடிச்சு முடிச்சிட்டேன். எனக்கு ஈவினிங் நல்லா ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்றதுனால நிறைய காலிஃப்ளவர் பொரியல் மாதிரி பண்ணிக்கிட்டேன். காலிஃப்ளவர் லோ கலோரின்றதுனால நீங்கள் நிறைய சாப்பிட்டாலும் பெருசாக வெயிட் போடாது. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள். நல்லா பிளான்ச் பண்ணிக்கிட்டு காலிஃப்ளவரை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் வாட்டர் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்த பிறகு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். செகண்ட் மீலில் கொஞ்சம் ரைஸு, ப்ரோட்டீனுக்காக சிக்கனும் காலிஃப்ளவரும் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கான வாக்கிங்கான 10K ஸ்டெப்ஸை வாக் பண்ணி முடிச்சிட்டேன். மறுபடியும் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.